ஹாய் ஹலோ வெல்கம் டு CyberTechTamil. இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நாம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு சொன்னா, இந்த கொரோனா காலத்திலயும் வந்துட்டு நாம வந்துட்டு எங்களோட பேமெண்ட்டை வந்துட்டு எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னோட கரண்ட் பில் வந்துட்டு நான் இந்த முறை பே பண்ண காட்ட போறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பே பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் இது போல நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்து குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்துட்டு CEBன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டில் வர லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். சிலோன் எலக்ட்ரிக் போர்டோட வெப் பேஜ் வந்து வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேஜ் எலக்ட்ரிக் பில்லுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு கிளிக் ஹியர் டு பேன்னு சொல்லி இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பேஜ் வந்து வந்துடும். அந்த பேஜில் வந்துட்டு உங்களோட எலக்ட்ரிக் பில்லில் இருக்கிற ஒரு நம்பரை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வர மாதிரி உங்களுக்கு பில்லில் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த டைப் பண்ணுங்கள். அந்த நம்பர் மாதிரி உங்களோட பில்லுலேயும் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக அதில் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கீழே சப்மிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நேம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களோட பில்லில் இருக்கிற நேம் வந்துட்டு கரெக்டான நேமான்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கொடுங்க. ரெண்டாவதுலேயும் நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட்டுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு பில்லோட காப்பி வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு வந்து அனுப்பி விடுவாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸை வந்து அதில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் கார்டில் பே பண்ண போகிறபடியா எந்த கார்டுன்னு சொல்லி கேட்பாங்க. விசா, மாஸ்டர், அமெக்ஸ். இதில் வந்துட்டு நான் விசா கார்டில் தான் வந்துட்டு நான் பே பண்ண போகிறேன். அதில் வந்துட்டு நான் விசா வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பே நவுன்றதை கொடுத்தா உங்களுக்கு இன்னொரு பாப்அப் பண்ணி வரும். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு இதில் வர 500 ரூபா பே பண்ணுறத மாதிரி இருக்கும். அதில் எல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கொடுங்க. நீங்களும் வந்துட்டு கண்டினியூ கொடுங்க, நானும் கொடுத்துக்கிறேன். இன்னொரு பேஜ் ஒன்று வந்துடும். இது வந்து உங்களோட பேமெண்ட் பேஜ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் விசா கார்டா மாஸ்டர் கார்டான்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். நான் மாஸ்டர் கார்டில் பே பண்ணல, விசா கார்டில் தான் வந்து நான் பே பண்ண போகிறேன். இப்போ நான் விசா கார்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களோட 12 நம்பர் வந்து உங்களோட கார்டில் இருக்கும். அந்த கார்டு நம்பரை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட கார்டோட எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு பார்த்து இதில் மந்த்து இதில் இயரும் வந்துட்டு டைப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா உங்களோட கார்டை பின்பக்கம் திருப்பினீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் சைன் வச்ச இடத்துக்கு பக்கத்தில் 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பரையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பே வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி கன்ஃபர்மேஷனுக்கு வந்து இன்னொரு பேஜ் வரும். நீங்கள் சரியாக வந்துட்டு ஓடிபி எல்லாம் கொடுத்து கீழே இருக்க பே நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துட்டு எல்லாமே வந்து பே ஆயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட்ன்றதில் வந்துடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டில் வந்துட்டு பிரிண்ட் யுவர் இன்வாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கட்டாயம் ஒரு கொப்பியன்றாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெயிலுக்கும் வந்துட்டு இதோட இன்னொரு கொப்பியன்னு வந்துடும். நீங்கள் ரெண்டும் வச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சேஃப். அப்படி உங்களுக்கு பே பண்ணி அந்த பேமெண்ட் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு அது கரெக்டாக வரலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பில்லை காட்டி நீங்கள் வந்து அதை உங்களுக்கு கேட்கலாம். அவ்வளோதான், மற்றபடி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸாக கட்டாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.